அடே எலெக்ஷன் கமிஷனு, உனக்கு எலக்ஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ண வேற நாளே கிடைக்கலையாடா? ஸோ 23 மார்னிங் ஓட்டு போடலாம்னு சொல்லிட்டு மைசூர்ல இருந்து வேலூருக்கு தான் இப்ப கிளம்பிட்டு இருக்கேன். ஆமா, ஒண்ணு ஃப்ரைடே வைக்கணும், இல்ல மண்டே வாச்சு வைக்கணும். சம்மந்தமே இல்லாம எதுக்குடா Thursday எலக்ஷன் வச்சிருக்க? 2 நாள் லீவு கேட்டா என் மேனேஜர் என்ன மேலயும் கீழயும் பார்க்கறான். ஒரு நாள் வேணா லீவ் தரேன். வேணும்னா போயிட்டு மறுநாள் உடனே வான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான். ஒரு வழியா வேலூருக்கும் வந்து ரீச் ஆயிட்டேன். டிரெஸ் கோட் பார்க்கறப்பயே புரியும்னு நினைக்கிறேன். நான் யாருக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்லிட்டு. அப்படியே போயிட்டு நல்லபடியா ஓட்டும் போட்டு முடிச்சாச்சு. அப்படியே நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கொஞ்சம் சொல்லிட்டு போங்க. ஃப்ரைடே மார்னிங் ஆபீஸ்க்கு லீவ் போட்டு என் மேனேஜருக்கு சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா என் மேனேஜர் என்ன சொன்னான் தெரியுமா? நீ ஆபீஸ்க்கு வரலனா உனக்கு வார்னிங் மெயில் அனுப்பி நான் சர்ப்ரைஸ் பண்ணுவேன்டா ராஜான்னு சொன்னான். சரி எதுக்கு வம்புன்னு சொல்லிட்டு ஆபீஸ்க்கு புறப்பட்டாச்சு. வந்தே பாரத்ல தான் ஊருக்கு போலாம்னு நினைச்சேன். ஆனா டிக்கெட் கிடைக்காத காரணத்தால் மைசூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ் தான் இப்ப போயிட்டு இருக்கேன். 1200 இந்த ட்ரெயின்ல அப்படி என்ன இருக்கு? உள்ள போய் உட்கார்ந்ததுமே எனக்கு வாட்டர் பாட்டில் நியூஸ் பேப்பர் கொடுத்தாங்க. தண்ணி குடிச்சிட்டு இருக்க கொஞ்ச நேரத்திலே எல்லாருக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்க வெஜ் இல்ல நான்வெஜ் எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். நான் நான்வெஜ் சூஸ் பண்ணதால எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு மார்னிங் 2 பிரெட் வித் பட்டரும் இந்த ஆம்லெட் வித் வெஜ்ஜீஸும் கூடவே இந்த ஜூஸ் அண்ட் கட்லட்டுமே கொடுத்திருந்தாங்க. எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அந்த பிரெட் வித் பட்டர் காம்பினேஷன் மட்டும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. இந்த டீம் உண்மையாவே ரொம்ப பாராட்டணும். ட்ரெயின் அவ்வளவு கிளீனாவே வச்சிருந்தாங்க. சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாரோட பிளேட்டுமே அவங்களே வந்து கலெக்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியே பாட்டு கேட்டுட்டு இயற்கை ரசிச்சுக்கிட்டே ஒரு குட்டி தூக்கத்தை போட்டேன்னா அந்த பையன் வந்து என்னை எழுப்பி தம்பி லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்டு தூங்குங்கன்னு சொல்லிட்டு என் கையில இந்த சிக்கன் பிரியாணி வித் கர்டும் கூடவே கொஞ்சம் பாப்கார்னுமே கொடுத்துட்டு போனாங்க. டேஸ்ட் நல்லா இருக்காதான் நினைச்சேன். ஆனா சத்தியமா நல்லா தான் இருந்துச்சு. வீடியோக்காக தான் ஸ்பூன்ல சாப்பிட்டுருக்கேன். இவ்வளவு நேரம் கையில தான் சாப்பிட்டு இருந்தேன். அப்புறம் என்ன மைசூருக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். ஆபீஸ்க்கு வேற போகணுமே. சரி போயிட்டு வரட்டுமா? டாடா.